வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி பூட்டான் தலைநகர் திம்புவில் பூட்டான் மன்னர் ஜிக்மே நாம்கேல் வாங்சுக்குடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். தேர்தல் ஆணையத்தின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் திமுக மற்றும் காங்கிரஸ் செயல்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் டெல்லி மற்றும் புல்வாமா பகுதிகளில் மேற்கொண்ட சோதனையில் பெரும் எண்ணிக்கையிலான வெடிப்பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணை தேசிய புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக திமுக தாக்கல் செய்த மனு தொடர்பாக பதில் அளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசுக்கும் பிரான்ஸ் நாட்டின் வால் தி லோயர் மாகாணத்திற்கும் இடையே சுற்றுலா, கலாச்சார பரிமாற்றம், கல்வி ஆராய்ச்சி, உணவு மேலாண்மை மற்றும் பாரம்பரிய திருவிழா கொண்டாட்டங்கள் தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. களித்தீர்த்தால் குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை களித்தீர்த்தால் குப்பம், ஆண்டியார்பாளையம் மற்றும் திருபுவனையின் ஒரு சில பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. கெய்ரோவில் நடைபெறும் உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், சாம்ராட் ராணா மற்றும் ஈஷா சிங் ஆகியோர் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.